என்னடா இது மும்பை நியூயார்க்கு வந்த சோதனை சிம்ரன் ஹெட்மயர்னால அப்படி என்னதான் நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு எம்எல்சி கிரிக்கெட் 2025ல எம்ஏ நியூயார்க்கும் செட்டில் ஆர்ட்ஸ் தான் இன்னைக்கு மேட்ச் நடந்தது ஏர்லி மார்னிங்க. அதுல மும்பை நியூயார்க் வந்து 237 ரன்களை அடிச்சிருக்கிறாங்க. ஆனா செட்டில் ஆர்ட்ஸ்க்கு 238 ரன்களை டார்கெட்டா வச்சிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுல இப்ப என்னன்னா சிம்ரன் ஹெட்மயர் அப்படின்னு ஒரு ஆளு தனியா நின்று அந்த செட்டில் ஆர்ட்ஸை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு 3 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல. இதுல என்ன ஒரு சம்பவம்னா கடைசி ஓவர்ல ஒரு பாலுக்கு 6 ரன் இருந்தப்ப பொல்லாடு வீசின அந்த பாலை 6 போட்டு தலைவன் தன்னோட டீமை வின் பண்ணி கொடுத்துருக்கிறாப்புல சிம்ரன் ஹெட்மயர். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நான் ஐபிஎல்ல ராஜஸ்தானுக்காக நான் பிளே பண்ணல, ஆனா இந்த தடவை செட்டில் ஆர்கஸ்க்காக நான் போட்டு பொழந்து எடுத்தே ஆவேன். இது வரைக்கும் அதாவது செட்டில் ஆர்கஸ் இந்த 5 மேட்சா தோல்வியை சந்தித்தே வந்துட்டு இருந்தாங்க. கேமன் பதானி தான் ஹெட் கோச்சு. பட் இந்த மேட்ச தோத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சிம்ரன் ஹெட்மயர் இன்னைக்கு போட்டு பொழந்து எடுத்து 40 பாலுக்கு 97 ரன்களை அடிச்சு தனியானா போராடி டீமை வெற்றி பெற வச்சிருக்காப்புல சிம்ரன் ஹெட்மயர். ஹெட்மயர்னாலே சும்மாவா, அதாவது கரேபியன்ல இருந்து வந்து ஐபிஎல் ஆடுறாப்புல, பிபிஎல் ஆடுறாப்புல, பிபிஎல், சிபிஎல், பங்களாதேஷ் எல்லாமே ஆடுறாப்புல சிம்ரன் ஹெட்மயர். இன்னைக்கு எம்எல்சியில நம்பி எடுத்துறாங்க செட்டில் ஆர்கஸ் டீம். நம்பி எடுத்ததுக்கு தலைவன் வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்கிறான். அது ஒரு கட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவருக்கு முந்தின ஓவர்ல 3 6 அடிச்சு எங்கேயோ இருந்த ஸ்கோரை எங்கேயோ கொண்டு வந்து வச்சிருக்காப்புல நம்ம சிம்ரன் ஹெட்மயர். என்ன அடிங்க, வேற மாதிரி அடி, தரமான சம்பவம். பரமா சௌபைத்த காமிச்சிட்டான் பரமா அப்படிங்கிற மாதிரிதான் மும்பை நியூயார்க்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மும்பை நியூயார்க் எத்தனை மேட்ச் தான் தோப்பாங்க, இந்த மேட்ச் இன்க்ளூட சிம்ரன் ஹெட்மயர் லாஸ்ட் பால்ல 6 அடிச்சது வேற மாதிரி தரமான சம்பவம். ஏன்னா அதுக்கு முந்தின பால் ஃபுல் பால், அதாவது பவுன்ஸ் பேக் போட்டாரு பொல்லாடு. அதுக்கு ஒய்டு கொடுக்காதனால அம்பையர் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாப்ல. ஆக்ரோஷமா இருக்கிறது முக்கியம் இல்ல, அடுத்த பால் ஒரு பாலுக்கு 6 அடிக்கணும் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாரு ஒய்டு ஏன் கொடுக்கலன்னு. ஆனா அந்த பாலை லோயர் லென்த்ல போட்டது ஸ்கொயர் லெக்ஸ் திசையில ஒரு 6 போட்டாரு பாருங்க, வேற மாதிரி சம்பவம். எனக்கு தெரிஞ்சு 100 அடிப்பாருன்னு நினைச்சோம். பட் டார்கெட் கம்மியா இருந்ததுனால தலைவன் 97 ரன்களை அடிச்சு நாட் அவுட்டா வெளியே போறது அவங்களோட டீமுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அடுத்து வரும் மேட்சஸ்ல. இப்படியே அடுத்து வர மேட்சஸ்ல எல்லாம் வின் பண்ணாங்கன்னா இன்னும் 4 மேட்ச் இருக்கு, 4க்கு 3 வின்னாங்களே ஈஸியா செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றுவாங்க செட்டில் ஆர்க்ஸ். பட் மும்பை நியூயார்க் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறாங்க, தொடர்ந்து தோத்துட்டு வர்றாங்க மும்பை நியூயார்க். பட் செட்டில் ஆர்க்ஸ் ஹெட்மயர்னால தனது எம்எல்சி 2025 ஃபர்ஸ்ட் வெற்றியை பறிச்சிருக்கிறாங்க மும்பை நியூயார்க் கிட்ட இருந்து. ஹெட்மயர் லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு தனது டீமை வின் பண்ணி கொடுத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.